வயசுலேயே எனக்கு கிரிக்கெட்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. At the age of 9-10 I only started learning to play even more better than what I was doing. A lot of competition, to be honest. You have to keep scoring and keep getting your game better every day. அந்த மாதிரி you miss out on one season, you miss out on one whole year. Lucky enough to debut for Tamil Nadu in my first year and play with that bunch of that team. Oh my god. அந்த டைமில் சொல்லிட்டாங்க, நீ வந்து இந்த ரோல் ஆட போகிறேன்ட்டு. காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த ரோல் வந்து நான் சூப்பராக பண்ணேன். நானும் அவனும் ஆடும்போது we were 100% sure that we will win the game if both of us take the game. தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் வந்து 2023 ரெக்கார்டாக இருக்குது. டு பி ஆனஸ்ட் அந்த ரெக்கார்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. பெங்களூரில் பிறந்திருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க, தமிழ்நாடுக்கு வந்து டெபியூ பண்ணியிருக்கீங்க 2022. Did you had any regrets of not playing for Karnataka? Cricket is actually one of the worst things that can happen to anyone. You have to get better day by day. Keep working hard on yourself. Each cricketer is different and good in their own way. சிஎஸ்கே டீமில் ஏன் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லைன்னு அப்படி கூட ஒரு நிறைய கேள்வி வந்திருக்கு. கண்ட்ரோல் வந்து அது நம்ம கிட்ட இல்லை. அடுத்த வருஷம் they themselves have to come and pick. So அது அப்படி தான் இருக்குது. ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎல் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஐபிஎல் பிறகு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீக்ஸ் சொல்லுறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் தான். ஸோ டிஎன்பிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்களோட டீமுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து வெற்றி கொண்டு போயிருப்போம். அதனால் வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்களோட லைஃப் ஜேர்னி, அதாவது கிரிக்கெட்டிங் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, அதே போலோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மேற்கொண்டு எப்படி வந்து அவங்களோட கரியரை வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு கூட நம்ம கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான். ஸோ நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜிதேஷ் குருசுவாமி. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. டிஎன்பிஎல் ஹீரோஸ் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போன வருஷம் சீசன் வந்து ரொம்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து உங்கள் ஆரம்பம் பற்றி பேசிடலாம். ஸோ ஆரம்பம் பற்றி பேசும்போது உங்களுக்கு 6 வயசு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து கேஏஓசியில் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. கேஏஓசினா கர்நாடகா இன்ஸ்டியூட் ஆஃப் கிரிக்கெட். ஹெட் கோச் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் சைட். ஸோ அவரோட அகாடமியில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க 6 வயசு இருக்கும்போது. இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, சின்ன வயசுலேருந்து பேட்லாம் விரும்பி பேட்டோட தான் வந்து சின்ன வயசில் சுற்றிந்து, அதே போல் வந்து தூங்கும் போது கூட பேட் பக்கத்தில் வச்சு தூங்குற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்கள் சைல்டுஹுட் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்க விலாவரியாங்க கூட. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேயே எனக்கு கிரிக்கெட்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் மற்றபடி ஐ வாஸ் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் எனிதிங் எல்ஸ் அதர் தென் கிரிக்கெட் அட் த டைம். ஸோ அப்போ தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி தே புட் மீ இன் கேஐஓசி. அண்ட் அங்கேருந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து தான் நான் வந்து ஐ லேர்ன்ட் ஹவு டு ப்ளே கிரிக்கெட், ஹவு டு ஹோல்ட் த பேட் இன் ஃபேக்ட். அண்ட் பிஃபோர் தட் மை டேட் ஆல்சோ யூஸ் டு ஹெல்ப் மீ வித் இட். ஸோ ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் இன் கேஐஓசி ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years. ஸோ இட் ஹஸ் பின் வெரி கிரேட் ஜர்னி. 6 yearsனால் வந்து யூ ஷுட் பி லைக் அபவுட் அப்போ தான் வந்து பேட்லாம் பிடிச்சி கற்றுருப்பீங்க. ஸோ அண்டர் 14 யூ ஷுட் ஹவ் பீன் லைக் அ பெட்டர் பிளேயர். ஸோ அந்த பட்சத்தில் அந்த கேப்பில் வந்து வாட் ஆல் திங்ஸ் யூ லேர்ன் ஃப்ரம் கோச் இர்ஃபான் சைட்? I learned a lot of things actually, but at the time, since there were so many people over there, நிறைய கோச்சஸ் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து there were different timings. So I used to go almost every day at different timings. So as I said, நிறைய கோச்சஸ் வந்து அங்கே என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. So at the age of 9-10 I only started learning to play even more better than what I was doing. So yeah, that was about it. Irfan sir also used to come and see once or twice. ஸோ இது ஒரு முக்கியமான உங்கள் லைஃப் ஒரு ஜேர்னி இல்லை பாட்டாக இருக்கும். உங்கள் அப்பா மிஸ்டர் ஞான குருசுவாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியலான ரோலாக வந்து ப்ளே பண்ணியிருப்பார். அவர் வந்து பெங்களூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் முதல்ல. அதுக்கு பிறகு உங்கள் கிரிக்கெட்காக அவர் வந்து பெங்களூர்லேருந்து வேலையை விட்டு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பித்தார். அதே போல் உங்களோட கிரிக்கெட் ஜேர்னிக்காக எத்தனையோ கோச்செலாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி, பெங்களூர்ல இருந்தாலும் சரி ஈவன் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, எத்தனையோ கோச்சஸ் கிட்ட பேசி அவர் வந்து உங்களோட ஒரு கனவு வந்து நினைவாக்கணுன்ட்டு எத்தனையோ முயற்சிலாம் பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவர் வந்து நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் as to how supportive he has been. அவர் வந்து சின்ன வயசுலேயே புஷ் பண்ணிகிட்டே இருப்பார், இப்படி ஆடணும் அப்படி ஆடணுன்ட்டு. நல்லா ஆடனா திட்டுவார். ஸோ அப்படின்னா இஸ் பின் த
my backbone for me in terms of cricket other than anybody else. இப்பவும் அப்படி தான் இருக்கார். இப்பவும் அடிக்கலைன்னா அவர் திட்டுவார், நல்லா அடிச்சா இன்னும் அடிக்கலான்னு சொல்லுவார். And he keeps giving me tips quite often as to how to go about mentally or technically whatever it is. So he has been my backbone in terms of cricket. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது அப்பா வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த பாதையை வந்து அந்த பாதையில் உங்களுக்கு கூட்டின்னு போகிறாருன்னா அது ஒரு பெரிய பெருமையான விஷயம். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு சார். as I said, no words to explain. அடுத்தது கேஏஓசியில் வந்து நல்லா நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அந்த அகாடமியில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறீங்கன்ட்டு அண்டர் 14 கர்நாடகா டீமுக்கு வந்து செலக்ட் ஆனீங்க. கர்நாடகாவோட அண்டர் 16 டீமில் கூட நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அண்டர் 14 அண்ட் அண்டர் 16 கர்நாடகா அந்த ஒரு ஸ்டேட் டீமுக்கு ஆடும்போது அதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அண்டர் 14 வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டேட் கிரிக்கெட் ஆடினது. ஸோ வி ஹேட் அ வெரி குட் செட் ஆஃப் பாய்ஸ். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். வி பிளேட் இன் கோவா ஆஸ் வெல் அண்ட் வி டிட் ரியலி வெல். அண்டர் 14 பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா நம்ம ஜெயித்தோம், சவுத் ஜோனே ஜெயித்தோம். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட். ஸோ உங்கள் கூட யாரெல்லாம் ஆடி இருந்தாங்க கர்நாடகா டீம்லேருந்து? இப்போ ஏதாவது நோட்டபிள் பிளேயர்ஸ்? அப்போது வந்து அனீஸ்வர் கௌதம் விளையாடி இருந்தாங்க. இஸ் பிளேட் இந்தியா 19 வேர்ல்ட் கப் லாஸ்ட் இயர். our captain was Chinmay, Yashwant, so many people were there. ஸோ அண்டர் 14 ஆடினீங்க, அண்டர் 16 கர்நாடகா டீமுக்கு ஆடினீங்க. அதுக்கு பிறகு அண்டர் 19 அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி வரும்போது நீங்கள் அந்த டீம் செலக்ட் ஆகலை கர்நாடகா டீமுக்கு. மன உடைச்சல், டிப்ரெஷன் நிறையவே இருந்துச்சு. அதாவது கிரிக்கெட்டை நேசித்து வந்தீங்க. ஏதாவது யதார்த்தமாக ஏதோ கிரிக்கெட் பேட் எடுத்துக்கிட்டெல்லாம் வரல, கிரிக்கெட்டை நேசித்து வந்தீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன், நீங்கள் அதாவது எந்த பாதையில் போகணும் தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? டிப்ரெஷன்லாம் போகலாம். இது வந்து நடந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் கிரிக்கெட்டில். ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். தே ஆல்வேஸ் டெல் யூ டு கண்ட்ரோல் வாட் யூ கேன். ஸோ இது வந்து டென்ட் புட் மீ இன் டிப்ரெஷன் எனிதிங் as such. பட் இது வந்து இன்னும் பெட்டராக ஆகணுன்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அது தவிர நத்திங் எல்ஸ் ஹேப்பன் அண்ட் ஹேட் டு ஒர்க் ஆன் மை கேம் அண்ட் இம்ப்ரூவ் இட். அதுக்கப்புறமா அப்பா சொல்லியிருப்பார், பரவாயில்ல நீங்கள் கர்நாடகா ஆடினா கூட பரவாயில்ல, வேற எங்கேயாவது போயிட்டு கூட ஆடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லியிருப்பார். ஆமாம்மா, கண்டிப்பாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தார். அது வந்து டோன்ட் சல்க் or don't be depressed about all of this, work hardன்னு சொன்னார், அவ்வளோதான். ஸோ அவர் வந்து சிம்பிளாக வச்சுட்டார். அதுக்கப்புறமா ஃபார்மர் தமிழ்நாடு பிளேயர் மிஸ்டர் சுனில் சாம் வந்து நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அவரோட கைடன்ஸ்க்கு கீழே நீங்கள் வந்து அவர் கூட ட்ரைனிங்லாம் பண்ணி அண்டர் 19 அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து நர்ச்சர் ஆனீங்க. ஸோ அதோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஸோ அது வந்து ஆக்சுவலாக இந்த அண்டர் 19 இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூரில் மை கோச் வாஸ் ஜாய் சார் ஓவர் தேர். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம், பிளேட் லாட் ஆஃப் மேட்சஸ் ஓவர் தேர். ஸோ ஹி இஸ் ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ் மீ டு சுனில் சாம். ஸோ சுனில் சாம் சார் வந்து அப்போ தான் வந்தார் பெங்களூருக்கு. வி பிளேட் மேட்சஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ தட் இஸ் வேர் அவர் வந்து என்னை பார்த்துட்டு இப்படி கேட்டார், யூ பேட்டிங் ரியலி வெல் அண்ட் எவ்ரிதிங், ஐ ரியலி லைக் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து பேசினார், இப்படி சென்னைக்கு வருவீங்களா, இல்லை கேம் an MRF ஆஃபர். ஸோ அப்போ தான் ஐ வாண்ட் டு டேக் இட் பிளைண்ட்லி, பிகாஸ் சம்டைம்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரெஷ் இஸ் மச் பெட்டர். கண்டிப்பாக. அண்ட் எனிவேஸ் அப்பா வந்து கோயம்புத்தூர்லேருந்து, அப்பாவோட ஃபேமிலி வந்து ஆல்ரெடி ஸ்டேயிங் இன் கோயம்புத்தூர். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி பிளேயிங் ஃபார் MRF வாஸ் அ ஹியூஜ் ப்ரிவிலேஜ் அண்ட் at the time. கண்டிப்பா. உங்க டைம் மட்டும் இல்லை, ஈவன் எங்க டைம்ல கூட 100% க்ளோப் ட்ராட்டர் MRF சொல்லும்போது வந்து அப்படியே புல்லரிக்கும். நான் சொல்றேன், வெரி ஹியூஜ் கம்பெனி, ஹியூஜ் டீம், அண்ட் ஐ வாஸ் elated to play for that team. So I didn't think twice அந்த டைமில், and I was really happy to get that offer. And my parents அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நீ வந்து போய் கிரிக்கெட் ஆட அங்கே இரு. And they didn't think twice, they also didn't think twice. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏஜி குருஸ்வாமி அப்படின்ட்டு ஒரு கோச் உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜில் வந்து அவர் கிரிக்கெட் கோச்சாக இருக்கார். ஸோ அவர் உங்களோட டேலண்ட்லாம் பார்த்து அவர் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்காலர்ஷிப். ஸோ கிரிக்கெட்னால வந்து உங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பேக்கப் கூட இருந்துச்சு. ஸோ யூ ஆர் ரியலி குட் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவரோட ரோல் எப்படி இருந்துச்சு மிஸ்டர் ஏஜி குருஸ்வாமி? ஆக்சுவலாக சுனில் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் குருஸ்வாமி சாரோட. அண்ட் அங்கேருந்து போக 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 வந்து he saw how I was batting, how I was playing, and minor corrections இருந்துச்சுன்னா பண்ணிகிட்டே இருப்பார். பட் எவ்ரிடே வருவார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ, அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம், பிகாஸ் எவ்ரிடே வந்துட்டு பேட்டிங் பார்ப்பார். சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுவார், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், எப்படி இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறது, மேட்ச்சில் எப்படி ஆடணும், எப்படி இம்ப்ளிகேட் பண்ணணும்,
ஆல் தட் பல விஷயம் கற்றுக் கொடுத்தார். ஸோ ஹீஸ் been வெரி கிரேட் டு ஒர்க் வித். ஸோ அதுக்கு பிறகு குளோப் ட்ராட்டர்ஸ் எம்ஆர்எஃப் டீம் 2022 தானே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆடினீங்க. ஸோ குளோப் ட்ராட்டர்ஸ் சொல்லும்போது நீங்கள் பெங்களூரில் உட்காந்தாலும் சரி, ஈவன் கோயம்புத்தூரில் உட்காந்தாலும் சரி, அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். சென்னை டிவிஷன் 1, அதாவது தமிழ்நாடு டிவிஷன் 1 ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்படி எடுத்து பார்த்தாலே வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. அதே போல் வந்து இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக ஆடுவாங்க. ஸோ உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு, அதாவது குளோப் ட்ராட்டர்ஸ் ஆடும்போது? நான் சொன்ன மாதிரி ஃபீல் வாஸ் வெரி குட் ஆடும்போது. பட் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையிலே ஆடும்போது கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக போக ஒரு 3-4 மேட்சஸ் ஆனதுக்கப்புறம் டீம்மேட்ஸோட செட் ஆயிடுச்சு, பழகிடுச்சு. ஸோ அந்த டைமில் அப்படியே கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த நர்வஸ்னஸ் அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எங்கே நீங்கள் யார் கூட? ஆமாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நான் வந்து இந்தியா பிஸ்டன்ஸோட ஆடினேன் எம்ஆர்எஃப்ல. ஐ காட் a 0. பச்சை பாஸ்ல. ஸோ ஐ காட் a 0 unfortunately. பட் சொன்ன மாதிரி எம்ஆர்எஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. they helped me a lot. So no words for that also. ஈவன் சச்சின் டெண்டுல்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் முதல் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வருத்தப்பட அவசியம் இல்லை வருத்தம் படல. இட்ஸ் ஆல்வேஸ் a good thing. கரெக்ட். ஸோ அடுத்த நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து அவரோட கோச் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏஜி குருசுவாமி தான். அதுக்கு இப்போ காலேஜில் எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டீம், அதாவது நெல்லை ராயல் கிங்ஸ் கூட உங்களை எடுத்தார். ஸோ எடுத்தப்போ வந்து உங்கள் ஃபீல் எப்படி இருந்திருக்கும்? அதாவது இப்போ நீங்கள் கர்நாடகாவில் வந்து வளர்ந்துருக்கீங்க. கேபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் முன்னாலே வந்திருந்தது. பட் டிஎன்பிஎல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் பூம் இருந்துச்சு T20 கிரிக்கெட், அந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில். கர்நாடகா பிரீமியர் லீக் ஆடல, பட் டிஎன்பிஎல்க்கு வந்திருக்கீங்க, செலக்ட் ஆயிருக்கீங்க. அதுவும் வந்து வித்தின் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். காலேஜில் செலக்ட் ஆனீங்க, ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, குளோப் ட்ராட்டர்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க, நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு போனீங்க. ஸோ அது வந்து there's a small story behind that. ஸோ அது வந்து இப்போது குருசுவாமிஸோட அகாடமிலேருந்து வி பிளே டோர்னமெண்ட் திருப்பூரில். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் ரஜீல் சார் நம்ம நெல்லை டீம் மேனேஜர் இருந்தார். ஸோ ஒரு மேட்ச் வந்து அவர் பார்த்துருந்தார், என்னோட பேட்டிங் பார்த்து he was impressed I believe. ஸோ அவர் வந்து ஓனர்கிட்ட சொல்லிட்டு, ஓனர் வந்து சந்திரமௌலி சார். ஸோ அப்போது அவர் வந்து ஓனர்கிட்ட சொல்லிட்டு குரு சார்கிட்டையும் பேசி குரு சார் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு செலெக்ஷன் எல்லாம் போனேன். ஸோ அங்கே போய் நல்லா ஆச்சு, அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ சந்திரமௌலி சாருக்கும் ரஜீல் சாருக்கு வந்து ரியலி தேங்க்ஃபுல். பிகாஸ் அவன் தான் பார்த்து ஃபர்ஸ்ட் இதுலேயே சொல்லிட்டாங்க, நீ வந்து டீமில் இருக்க போகிறேன்ட்டு, டோன்ட் வரி அபவுட் எனி திங், யூ கோன் கெட் யுவர் சான்சஸ், ஆல் மேட்சஸ் யூ கோன் ப்ளே, யூ ஜஸ்ட் கோ அண்ட் பெர்ஃபார்ம்னு சொன்னாங்க. So that was itself a moral booster and a massive support at the time because I'm coming new. So it was nothing like it at the time. And after that, obviously playing with Indarna, Aparna at the time was outstanding. And they also supported me a lot. My first TNPL season, they said go and express yourself. And the first match, from the first match it clicked. So அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, சான்ஸ் வேறு கொடுத்தாங்க. ஸோ ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். கண்டிப்பாக அதான் தேவை. அதாவது நம்ம டீம் மெம்பர்ஸ், கோச்சஸ், டீம் ஓனர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் யுவர் கேம் சொன்னாலே வந்து you'll be getting a huge boost. Exactly. They didn't put any restrictions at the time. They said go and play a national game, express yourself. That's the most important thing nowadays playing. ஸோ உங்களோட டெபியூ சீசன் டிஎன்பிஎல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு வந்து 19 வயசாக இருந்துச்சு, 19 years old lad. லோவர் மிடில் ஆர்டர்லாம் உங்களை அமைச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். லோவர் மிடில் ஆர்டர்னாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வாய்ப்பு அதிகபட்சத்தில் கிடைக்காது. ஸோ T20 கேம் இஸ் a ஷார்ட் கேம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ லோவர் மிடில் ஆர்டர்னா ஏற்கனவே பல பேட்டர்ஸ் ஆடி இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து டெட் ஓவரில் போய் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஸோ அந்த ரோல் உங்களை வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டராக உருவாக்கியிருக்கா, இல்லைனா வந்து வாட் வாஸ் அ மெயின் திங் ஃபார் யூ டு பிகம் லைக் அ ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர்? அந்த பர்டிகுலர் ரோல் வந்து ஆட வச்சிச்சா? No, to be honest, and the natural instinct irunchu. So before itself I used to strike the ball really well. Not praising myself, but that is the truth. Obviously correct. So and now and the team ponadukku appuram I understood because there were star-studded players. Indarna, Aparna, they said Sanjay Yadav was there, Surina was there. So it was very clear அந்த டைமில் சொல்லிட்டாங்க, நீ வந்து இந்த ரோல் ஆட போகிறேன்ட்டு. And I was also fine because see, playing for that team and gaining such experience is the main thing. Playing with that bunch of players, I learned a lot. And I didn't matter to me where I was playing or whether I was playing in the 11. I just wanted to be a part of this team. So ரோல் கிளியராக இருந்துச்சு அந்த டைமில். அண்ட் காட்ஸ் கிரேஸ் வந்து அந்த ரோல் வந்து நான் சூப்பராக பண்ணேன். அண்ட் எல்லா மேட்சும் பேட்டிங் வந்துச்சு. ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட். ஸோ அந்த ரோல் கிளியராக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம், சினாரியோஸ் பண்ணோம். ஸோ இட் ஆல் ஈவன் அவுட். ஸோ முதல் சீசன் 6 மேட்ச் ஆடி இருக்கீங்க லோவர் மிடில் ஆர்டர் அந்த ரோலில். 129 ரன்ஸ் அடிச்சிங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா
booming 243. Wow. So as you said, death batting. கண்டிப்பா டெத் ஓவர் பேட்டிங் இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் யுவர் ரோல் டு பிளே, பட் நேச்சர் இன்ஸ்டிங் காம்பினேஷன் ஆஃப் போத் அதை வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போயிருக்கு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு உங்க கோச்சஸ் அண்ட் உங்க டீம் ஓனர் என்ன சொல்லியிருந்தாங்க? were they impressed? 100%, because they went all out to take me in the team this year and they were really, really happy. So they were happy. They were really, really happy. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2022லேயே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் அது எப்படி தெரியல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் வந்து யூ getting debuts, so you should have been like a memorable year. Yeah, very memorable year, and I was lucky enough to debut for Tamil Nadu in my first year and play with that bunch of that team. Oh my God. So it was just எக்ஸாக்ட்லி நானும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். சையத் முஷ்தக் அலி டோர்னமெண்ட்டில் வந்து டெபியூ பண்ணியிருக்கீங்க. முதல் மேட்ச் சத்தீஸ்கட் கூட. ஸோ ஸ்கோர் சொல்ல வரும்ல, இட்ஸ் 23, இட்ஸ் ஓகே. பட் டிட் யூ ஹேட் எனி ப்ரெஷர்? அந்த ப்ரெஷர் ஏதாவது இருந்துக்கிட்டு, ஏன்னா டிஎன்பிஎல் நெல்லை ராயல் கிங்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப் இருந்துச்சு, டீம் ஓனர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அட் த சேம் டைம் சீனியர் பிளேயர்ஸ் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஸ்டேட் டீம், ஸோ இதில் செலக்ட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து டீம் இந்தியா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், இந்தியா ஏ காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அது ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது இருந்துச்சா? அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை, பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறோம், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் பிளேயிங் சீனியர்ஸ் கிரிக்கெட், ஸோ அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நான் எப்படி டிஎன்பியில் ஆடணும் அப்படியே ஆடலான்ட்டு இருந்துச்சு, அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அந்த டைமில் அப்பர் நான் கேப்டனாக இருந்தார், ஸோ அவரும் நெல்லையில் இருந்தார், ஸோ அவர் வந்து என்னை பார்த்துருக்காரு, நான் எப்படி ஆடுன்னு அவருக்கும் தெரியும். ஸோ அப்போது கோச்சும் சூப்பராக இம்ப்ரெஸ்டாக இருந்தார். நம்ம கேம்பும் இருந்துச்சு. ஸோ கேம்பில் ஆக்சுவலாக நான் வந்து 100 அடித்தேன் கேம்ப்லேயே. ஸோ அங்கேருந்து தான் ஐ வெண்ட் காட் இன் டு த 11. ஸோ அங்கேருந்து இட் வாஸ் அ வெரி huge experience that I gained playing with that team, and so many players, Shahrukh, so many, Varun, all of them, so learning from them, their experience, how they came up, how they handle pressure and all of that, I learned a lot. So it was very great. ஸோ கர்நாடகாவில், அதாவது பெங்களூரில் பிறந்திருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க, தமிழ்நாடுக்கு வந்து டெபியூ பண்ணியிருக்கீங்க 2022. டிட் யூ ஹேட் எனி ரெக்ரெட்ஸ் ஆஃப் நாட் பிளேயிங் ஃபார் கர்நாடகா? No, there was no regrets. Actually, regret is actually one of the worst things that can happen to anyone, especially a sports person. So I don't have any regrets as such. Only thing is, you have to get better day by day. That's all. And keep working hard on yourself. So that's the only thing. அது தவிர வந்து regrets எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த 2022 சீசன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி ஒரு இருந்துச்சு உங்களுக்கு. So how did you tackle to overcome that struggle? No struggle பண்ணல, but yes, there was a loophole over there. But as I said, batting every day, working on it, doing drills, batting in the net. So every day I was working on it because I knew I was lacking a little bit over there. So every day, as I said, every day வந்து பேட்டிங் ஆடுவேன். நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, உங்கள் அப்பா மிஸ்டர் கியான குருசுவாமி சார், அதே போல் வந்து உங்கள் கோச் ஏஜி குருசுவாமி சார் உங்களை வந்து அந்த ஸ்பின் அட்டாக்கை வந்து இன்னும் பெட்டராக வந்து விளையாடுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்களும் கொடுத்தாங்க. ஸோ எனக்கும் வந்து இருந்துச்சேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்ட்டு. 2022 சக்ஸஸ்ஃபுல் சீசன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸில் வந்து உங்களை ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ ரீட்டைன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ஆம்பிஷன் எப்படி இருந்துச்சு? அதாவது வந்து 2022 சீசன் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 243, இட்ஸ் ஹியூமங்கஸ். கொஞ்சம் டாப் ஆர்டரில் போனால் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்துச்சா? வேர் யூ திங்க், வாட் வாஸ் த திங்கிங்? இன்னும் எப்படி பெட்டர் ஆகலாம் தோணுச்சு உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து வி ஹேட் அ டாக் ஆஃப்டர் த ரிட்டென்ஷன், வி ஹேட் அ டாக் ஆஸ் டு வேர் ஐ வுட் பேட். ஸோ இப்போ வந்து ஆக்ஷன் டைனமிக்ஸ் எப்படி போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி வில் டிசைடுன்னு சொன்னாங்க. ஸோ பிகாஸ் எனக்கு வந்து எங்கே ஆடினாலுமே ஐ ஹேட் நோ ப்ராப்ளம், பிகாஸ் as far as what the team wants, I was ready to do it. So after that, as I said, we had a talk. So I said, I'm open to play at the top, that is opening on number 3. So they said they were absolutely open to it. So after the auction only we had a discussion about it based on what players we got and all of that. So that is where it started. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா you were lucky enough that you got the stop order of Mr. நிதிஷ் ராஜகோபால். அவருக்கு இன்ஜுரி ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடச்சிருக்கு பேட்டிங் ஆர்டரில். ஸோ how did you felt like after? I mean, to be honest, that was very unfortunate for it to happen for him at the match. ஸோ அந்த டைமில் அதான் ரஜில் சார் வந்து அவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்தார். சரி, let's have a go at it, let's try making him play at number 3, because anyways I was eager to play at the top and I was open to it, as I said. So I had no fear or anything as such. I just wanted to go and express myself at the top, and thankfully it clicked for me. I got 100 that game. Oh, nice.
ஸோ 2023 சீசன் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேக் டு பேக் 3 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் ஃபீல்? That was a very good feeling. I just wanted to keep it simple and be consistent. I just want to get that going and win matches for the team because my main goal was to win the TNPL and we came to the final. So it was very simple. I just had to perform. And lost against Laika Kovai. Lost against Laika. So it was, as I said, very simple. I just wanted to be consistent and win games for the team. And அதில் வந்து 2 நாட் அவுட் வேறு 3 ஹாஃப் செஞ்சுரியில். ஆவரேஜ் எப்படி பறந்து போயிருக்கு மைக்கேல் பேவனோட ஆவரேஜ் மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் வருதுங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், ஸ்டே நாட் அவுட்ன்ட்டு. ஸோ மேபி தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். கண்டிப்பாக. ஸோ அப்புறம் டிண்டிகல் டிராகன்ஸ் கூட வந்து நீங்கள் 70 odd ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் ரித்விக் ஈஸ்வரன் கூட வந்து அடிச்சு ஒரு மேட்ச் வந்து நீங்கள் வந்து டீமுக்காக வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அந்த பார்ட்னர்ஷிப்? சூப்பர் ஃபீல் பிகாஸ் வாட் வாஸ் அ டாக் பிட்வீன் யூ அண்ட் ஐ அம் கமிங் டு தட் ஒன்லி. ஸோ டு பி ஆனஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி would expect us to pull it off from there. ஆமாம். பட் honestly speaking, நானும் அவனும் ஆடும்போது we were 100% sure that we will win the game if both of us stay till the end. So that was the talk. We just had to take that calculated risk and both of us have to play till 19.5, till the 20th over. We have to stay there. Until then, it was we had no other plans. And he got 5 sixes I think in that over, which was outstanding to see from the non-strikers. And what a amazing striker. And yeah, the same talks, keep it simple, don't look too far ahead and let's stay calm in the situation because we know that one over will change the whole course of the game. And as I said, we believe, if not anybody else, both of us believed like mad that we will win the game. And obviously that paid off. So technical question, since I come from cricketing background, so இது calculationsலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா? அதாவது வந்து இப்போ கடைசி வரைக்கும் கொண்டு போனீங்க மேட்ச், பார்ட்னர்ஷிப் இருக்குது. ஸோ இந்த பால் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், இந்த பாலர் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், இத்தனை ரன்ஸ் அடிக்கலாம் இந்த ஓவரில். ஸோ டிட் யூ ஹேட் எனி calculations between you? Calculations were there because அந்த required run rate வந்து வந்துடும். ஸோ இந்த ஓவரில் ஒன் ஓவரில் எவ்வளோ ரன் தேவைப்படும்ன்ட்டு வந்து அந்த calculation வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இன்னிங்ஸை பேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ தட் கேல்குலேஷன் 100% வாஸ் தேர் இருக்குது. ஸோ ஹஸ் டு ஹூ டு டேக். அதனால ப்ரெஷர் எதுவும் இல்லை? நோ ப்ரெஷர். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களோட பேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா சம்மந்தப்பட்ட இடத்துலனா உங்களை வந்து லியம் லிவிங்ஸ்டன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் கூட கம்பேர் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட் ஹிட்டிங் ஸ்கில்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து நம்பர் 7, நம்பர் 8 வரைக்கும் ஆடுவாங்க. இப்போ ஈவன் இந்த சீசன் நீங்கள் ஐபிஎல் கூட பார்த்துருக்கலாம். டிம் டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா he was coming as a pinch hitter மாதிரி, number 6, number 7 அந்த மாதிரிலாம். How did you feel like when you were compared with Liam Livingston and Tim David? To be honest, comparison is not my thing. I don't like ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்க. I don't like to compare. It's just that each cricketer is different and good in their own way. So comparison பத்தி பார்த்தீங்கன்னா I don't really go into that much. அப்புறம் 2023 சீசனில் பார்த்தீங்கன்னா 23 சிக்ஸஸ் அடிச்சிருப்பீங்க. அது இன்னும் ராசி போல் உங்களுக்கு 2023 அப்படியே சொல்கிறது 23 சிக்ஸஸ் அடிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் வந்து 2023 ரெக்கார்டு இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் 7 years ஆஃப் டிஎன்பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் ஆஃப்டர் கெட்டிங் தட் ரெக்கார்ட்? டு பி ஆனஸ்ட் அந்த ரெக்கார்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. மேட்ச்சில் என்ன வருதோ ஐ ஜஸ்ட் டேக் இட். பட் இட்ஸ் ஆக்சுவலி அ குட் ரெக்கார்ட் டு ஹேவ். There is no such thing that I had a plan to break this record. I think it just came in the matches. அப்புறம் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குளோப் ட்ராட்டர்ஸ்க்கு வந்தீங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேம் இன் டு டிஎன்பிஎல் நெல்லை ராயல் கிங்ஸ். சையத் முஸ்தக்கும் ஆடினீங்க. யூ ஹேட் வெரி ஃபேர் சீசன் இன் சையத் முஸ்தக் அலி டோர்னமெண்ட். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தீங்க 2023 டிஎன்பிஎல். ஸோ டிட் யூ ஹேட் எனி கைண்ட் ஆஃப் ஃபேஸ் வேர் யூ ஃபெல்ட் லைக் யூ நீட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் ஆர் வாஸ் இட் ஸ்பான்டேனியஸ்? I think a bit of both because இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a lot of competition, to be honest. So you have to keep scoring and keep getting your game better every day சொன்ன மாதிரி. So that was all about it because you miss out on one season, you miss out on one whole year. So that's not a good thing to happen. அடுத்தது வந்து பார்க்கும்போது லைக்கா கோவை கிங்ஸ் கூட வந்து உங்கள் டார்கெட் 182 ரன்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நைல் பைட்டிங் மேட்ச். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 112 ரன் அடிச்சிருப்பீங்க 60 பாலில். ஸோ ஹவு வாஸ் தட் மேட்ச் சினாரியோ? That match scenario was actually different because அந்த டைமில் you scored more than 50% of runs. Correct, because that's the game I think I went number 3. So at the same thing அந்த calculation வச்சுட்டே இருந்தேன். Starting பார்த்தீங்கன்னா there was no such calculation because it was just
play on the merit and just put away the bad balls away. So it was very simple, but unfortunately அந்த மேட்ச்ல வந்து விக்கெட்ஸ் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு, and of course Nitish was injured, which was a setback. So அதே மேட்ச்ல தான் நிதிஷ் was injured. which was a setback for us, one batsman less. எனக்கு சேம் அந்த belief இருந்துச்சு. So we get the required amount of runs each over, we will definitely get there into. And last over நான் ரன் அவுட் ஆயிட்டேன், and போய் நான் வந்து எங்கேயோ வந்து 6 அடிச்சிட்டேன். ஸோ more than my 100 actually, his 6 was the deal breaker for it. So yes, that was a very very great game we had. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எத்தனை வந்து சிக்ஸஸ் அடிச்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? 8 6 அடிச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து 7 4 அடிச்சிருக்கீங்க. ஸோ இட்ஸ் லைக் இன்க்ரெடிபிள் கைண்ட் ஆஃப் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ அதில் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் 33 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எப்படி இருந்துச்சு ஃபீல்? அந்த டைமில் it was simple. அந்த டைமில் did you felt it was achievable? 100%. I felt it was achievable 100%. Because it was over, I think 15 runs and over. So it was a matter of 3 hits. So and I got the 3 hits. So it was actually simple and clear. So I had a very clear plan as to what I was going to do, which paid off. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களோட மொத்தமாக 2023 சீசன் எப்படி இருக்குது பார்த்துடலாம். ஸோ 385 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க. அதே போல் வந்து உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 163.14, உங்களோட ஆவரேஜ் வந்து 64.17. ஸோ அதில் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கியிருக்கீங்க 2023 TNPL சீசனில். ஸோ உங்கள் டீம் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து 2022 சீசன் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்து கொடுத்த சேம் டீம் மேனேஜ்மெண்ட் ரீடைன்ட் யூ. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து வெர்ஷன் 2 ஆஃப் அஜிதேஷ் வந்து பார்த்துருக்காங்க. ஹவு வாஸ் தேர் எக்ஸ்பிரஷன்ஸ்? அதுக்கப்புறமா கண்டிப்பாக அப்பா கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. கண்டிப்பாக they were very elated, as I said, and 100%, as I said, they've backed me so much, and obviously after backing me so much and me giving them results would have made them even more happy, and that change obviously would have made them even more happy. So as I said, they were very elated for it, and it worked based on whatever plans they set and everything. It worked. So and we went to the finals. சூப்பர். வெரி குட். இந்த சீசன் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. ஏன் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க ஃப்ரான்ச்சைசஸில்? அதே போல் வந்து சிஎஸ்கே டீமில் ஏன் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் இல்லைன்னு அப்படி கூட ஒரு நிறைய கேள்வி வந்திருக்கு. டெஸ்பைட் த ஃபேக்ட் தட் உங்களுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிறகு, அதாவது பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கி இத்தனை 23 சிக்ஸஸ் அடிச்சிருக்கீங்க, 385 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 64.17 ஆவரேஜ். ஸோ இப்போ இருந்த பிறகு வந்து ஐபிஎல் டீமில் வந்து செலக்ட் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டிமோட்டிவேஷனாக இருந்துச்சா? நோ சான்ஸ். அது வந்து டிமோட்டிவேஷனில் ஒன்றுமே இல்லை. அது வந்து as I said, கண்ட்ரோல் வந்து அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த டீம் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும், டீம் ஸ்ட்ராட்டஜிஸ், what they require is different, which we won't know. There's no point in getting demotivated in all of this. I'm pretty sure 100% அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் மச் ஆஃப் அ வரி. அப்படியே இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணோம் அடுத்த வருஷம், அண்ட் தே themselves have to come and pick. ஸோ அது அப்படி தான் இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ தினேஷ் கார்த்திக் வந்து உங்களுக்கு நல்லா பேக்கப் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து கிவ் அப் பண்ணாதீங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து ஐபிஎல் செலெக்ஷனுக்குலாம் நிறைய கைடன்ஸ் பண்ணியிருந்தார். How was that? To be honest, I've not had a conversation with Deacon, unfortunately, but I wish to have one someday. I think he had given out a comment saying that he's one of the best batsmen and all that, so that was really nice to see. I really hope I have a conversation with him sometime soon. கண்டிப்பாக. ஸோ ஐபிஎல் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் பற்றி பேசிடலாம். 2022 போயிருப்பீங்க, 2023 போயிருப்பீங்க. மேலோட்டமாக சில டீம்ஸ் சொல்லிடுறேன். மும்பை இந்தியன்ஸ் கூட ட்ரையல் போயிருப்பீங்க. ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம்? When I had gone to Mumbai, it was in Mumbai in the Reliance ground. So see, selections it's just how you express yourself, nothing else. So நான் போகும்போது I think there was Jasprit Bumrah was there, and coaches பார்த்தீங்கன்னா Zaheer Khan was there. I think I'm not sure. I don't. Bumrah bowling ஆடி இருந்தீங்களா? இல்ல Bumrah அந்த time injury, so he had just come to see. Nice. So yeah, it was very good to go to the Mumbai Indians trials. So moving on to KKR. KKR also was actually very good. I had a chat with Abhishek Nair sir and Chandrakant Pandit sir also, and I just had small chat. I didn't have a chat, but I met Shreyas Iyer as well. So they just gave me a small input as to how to up my game in T20, probably widen my range of shots. So other than that, it was nothing else. It was Rajasthan Royals. Rajasthan also, pretty much everything was the same.
It was all about expressing yourself. Rajasthan, I spoke to Zubin Barucha, sir. So again, he also had a different point of view as to how to improve my game. So yeah, it was. இல்லை யாராவது bowlers எதை ஃபேஸ் பண்ணீங்களா இந்தியன் bowlers யூசி இல்லை இல்லை ராஜஸ்தானில் யாருமே வரல. So it was all the other state players that had come. DC, Delhi Capitals? Delhi, I spoke to Praveen Amre, sir. Then there was a small camp that happened in Bangalore when I went to Delhi trials. Manish Pandey was there. Aman Khan was there at the time. Lalit Yadav was there. So I had faced Lalit Yadav also. I think I got about 30-40 odd runs in that game. So Praveen Amre sir was impressed. He also said the same thing. Keep scoring runs so that nobody can let you out. இந்த சீசன் முன்னால நீங்க போயிருப்பீங்க LSG கூட போயிருந்தீங்களா? LSG கூட போயிருந்தேன். LSG actually had a very good LSG trials. It was very very nice. I spoke to Vijay Dayya sir. I spoke to Sriram sir. So they were actually very impressed as to how I went about in the trials, and they also had different point of views as to how to improve and everything. It's a dream setup la LSG yeah, LSG Lance Klusner, Sriram, இந்த பக்கம் ஜஸ்டின் லேங்கர், மோனி மோர்க்கல். It was a dream setup, but it happens. So KL Rahul வர கேப்டன். KL Rahul. So yeah. CSK டீம் கூட நீங்க கேம்ப்ல இருப்பீங்க. ஸோ அதை வந்து ட்ரைனிங் நிறையவே பண்ணியிருப்பீங்க. ஸோ MSD வந்து பார்த்து அவர் கூட ஏதாவது ட்ரைனிங்ல ஏதாவது எக்ஸ்போஷர்? அவர் வந்து I have not interacted with. ஸோ CSK கேம்ப்ல யார் இருந்தாங்க நீங்க போன கேம்ப்ல? தீபக் சார் மட்டும் இருந்தார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் I batted for him and played with him. அவ்வளோதான். மற்றபடி nobody else was there. Did I miss out any other teams? No. I think you covered everything. Super. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் பால் கிரிக்கெட் வந்து கண்டிப்பாக வந்து பேசியானோம். எஸ், ஒயிட் பால் கிரிக்கெட், T20 கிரிக்கெட், அதே போல் வந்து 50 ஓவர்ஸ் ஃபார்மேட் கூட நல்லா ட்ரெண்டாக போயின்னு இருக்கு. 50 ஓவர்ஸ் எஸ் ட்ரெண்ட் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு தேங்க்ஸ் டு T20 கிரிக்கெட். பட் ரெட் பால் கிரிக்கெட் இஸ் அன் அல்டிமேட் கிரிக்கெட் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் டெபியூ, அதே போல் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும். ஸோ do you have any kind of ambition? கண்டிப்பாக I really hope that I debut for Tamil Nadu. As you said, test is the ultimate form of cricket. So I'm working towards it. So I'm pretty sure that I will debut for Tamil Nadu. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்கள் கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருங்கால தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் வந்து பிரபலமாக ஆடி, அதே போல் வந்து TNPL வந்து சொல்லிக்கிற அளவோட பயங்கரமாக ஆடி இருக்கீங்க. கோச்சஸ் அதே போல் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களோட ஆம்பிஷன் கூட நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்களோட ஆம்பிஷன் என்னது? ஆம்பிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து 3 ஃபார்மேட்டாக ஆடணும் தமிழ்நாடுக்கு கன்சிஸ்டண்ட்டாக, அண்ட் டெஃபினெட்லி த மெயின் கோல் வந்து இந்தியாவுக்கு ஆடணும். இந்த TNPL ஹீரோஸ் ஃபர்ஸ்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்க கூட வந்து இன்டர்வியூக்கு உட்காந்து உங்களோட கருத்துக்கள், உங்களோட லைஃப் ஜேர்னி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு வந்து மிக்க நன்றி. அதே போல் வந்து இந்த ஆட்டோகிராஃப் பேட் யாரெல்லாம் நான் வந்து இன்டர்வியூ பண்ணுறேனோ அவங்களாம் வந்து இந்த பேட்டை வந்து ஆட்டோகிராஃப் பண்ணி, அதே போல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெமரபிளியாக, அதே போல் ஞாபகமாக இருக்க போது எங்களுக்காக வந்து ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு